அலகு 4 என் வசிப்பிட வரலாறு. நீங்கள் கற்கப் போவது என்ன? 1. வசிப்பிடம் தொடர்பான முழுமையான தகவல்களை குறிப்பிடுதல். 2. வசிப்பிட நிலப்பரப்பை விளக்குதல். 3. வசிப்பிட வரலாற்றை விளக்குதல். 4. உள்ளூர் தலைவர்களை விவரித்தல். இதுவே என் வசிப்பிடம். ஒவ்வொரு வசிப்பிடத்திற்கும் முகவரி இருக்கும். முகவரி, வீட்டு எண், சாலையின் பெயர், அஞ்சல் குறியீட்டு எண், நகரின் பெயர், மாநில பெயர் ஆகிய தகவல்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வசிப்பிடமும் தனக்கே உரிய சிறப்புகளையும் வசதிகளையும் கொண்டிருக்கும். புளோரன்ஸ் ஜேசி மிரி. நான் எண் 45 குமா பான்சாங் சங்கை மாலுட 98150 மிரி சரவாக் என்னும் முகவரியில் வசிக்கிறேன். என் வசிப்பிடம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பிரசித்தி பெற்ற நியா குகையின் அருகில் உள்ளது. இப்பகுதியில் பள்ளிக்கூடமும் மருத்துவமனையும் உள்ளன. லுக்மான் ஹக்கீம் ஜோகூர் பாரு. என் வீட்டு முகவரி எண் 14 ஜாலான் தீராம் 17 தானான் சஞ்சோவா 81800 ஜோகூர் பாரு ஜோகூர் என்பதாகும். என் வசிப்பிடம் தெலுக் லங்காவிக்கும் புக்கிட் சீரின் அரண்மனைக்கும் அருகில் அமைந்துள்ளது. என் வசிப்பிடத்தில் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, மணமகிழ் பூங்கா ஆகியவை உள்ளன. இதுவே என் வசிப்பிடம். பீட்டர் ஜாக்சன், ரானாங். என் வீடு எண் 17 ஜாலான் ரண்ட்கோ ஹிப்சாஹான், கம்போங் கேசிரிகோன், குன்சாங் 8930 ரானாங், சபா எனும் முகவரியில் உள்ளது. என் வசிப்பிடம் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக உயரமான கினாபாலு மலையின் அருகில் உள்ளது. இங்கு பள்ளிக்கூடமும் சந்தையும் உள்ளன. சிறப்புகளையும் தனித்துவத்தையும் கொண்டிருக்கும் வசிப்பிட பகுதியை நாம் போற்ற வேண்டும். என் வசிப்பிட பகுதி. ஒவ்வொரு வசிப்பிட பகுதியும் உயர்நில பகுதி, சமநில பகுதி, கடற்கரை, ஆற்றோர பகுதி என வெவ்வேறு நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது. இவை மக்களின் வாழ்வியல் நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தனித்துவத்தையும் கொண்டவைகளாக திகழுகின்றன. என் வசிப்பிடம் பகுதி. ஒவ்வொரு வசிப்பிட பகுதியும் வெவ்வேறு நிலப்பரப்புகளை கொண்டிருந்தாலும் தனக்கே உரிய சிறப்புகளை கொண்டுள்ளது. வசிப்பிடங்களை சுற்றுலா மையங்களாகவும் பொருளாதார மூலங்களாகவும் வேலைவாய்ப்பு நிறைந்த இடங்களாகவும் உருவாக்கலாம். வசிப்பிட வரலாறு. ஒவ்வொரு வசிப்பிட பகுதியும் அதற்குரிய வரலாற்றைக் கொண்டிருக்கும். அந்த வரலாறானது அதன் பெயர், பூர்வீகத்தையும் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் விவரிக்கும். மிதி டவுன் 1950கள். ஷாபி. வணக்கம். என் பள்ளியில் நிகழ்வு ஒன்றினை மேற்கொள்ள மிதி, ஜெகா, பாரு, ரானாவ் ஆகியவற்றின் வரலாற்று தகவல்கள் எனக்கு கிடைக்குமா? புரோனஸ். தாராளமாக சொல்கிறேன் ஷாபி. மிதி ஒரு காலத்தில் புரூனை சுல்தான்களாலும் புரூக் குடும்பத்தினராலும் ஆட்சி செய்யப்பட்டது. 1910ஆம் ஆண்டு தொடங்கி பெட்ரோலிய தொழில்துறையின் வாயிலாக மேம்படத் தொடங்கியது. இது 2005ஆம் ஆண்டில் மாநகராக அங்கீகரிக்கப்பட்டது. மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்திலிருந்து 1950ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மிதி நகரின் நிழல் படத்தையும் இத்துடன் இணைத்துள்ளேன். வசிப்பிடல் வரலாறு. லூக்மான் ஹாக்கீம். ஜோகூர் பாருவின் இயற்பெயர் தஞ்சோங் பூத்ரி ஆகும். தஞ்சோங் பூத்ரி 1855ஆம் ஆண்டு தெமாங் ஹோங் லூயிங் இப்ராஹிம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னர் 1866ஆம் ஆண்டில் சுல்தான் அபூ பாக்கார் தஞ்சோங் பூத்ரி என்னும் பெயரை ஜோகூர் பாரு என மாற்றினார். சுல்தான் அபூ பாக்கார். ஜோகூர் பாரு மாநகரம். பீட்டர் ஜாக்சன். நெல் வயல் என பொருள்படும் ரான்ஷோன் என்னும் சொல்லிலிருந்து ரானாவ் என்ற பெயர் உருவானது. மாட் போர்டியா காலத்தில் எதிர்த்து போராடிய காலஸ்தி அவரின் முக்கிய விளங்கியது ரானாவ் குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ இங்குள்ள பாரம்பரிய தளமாக பிரகடனப்படுத்தியது. தாபாக் வாரிசன் டுனியா. உள்ளூர் தலைவர். சமுதாயத்தின் மீது பற்றுக்கொண்டு சேவை செய்பவரே உள்ளூர் தலைவர் எனப்படுகிறார். இவர் உள்ளூர் மக்களால் அறியப்பட்டவராகவும் சமுதாயத்தில் முக்கிய பதவியை வகிப்பவராகவும் இருப்பார்.
ஜூமாலி பென் சிமோன் 10 ஜூலை 1977இல் பிறந்தார். இவர் கினாபாலு மலைக்கு வரும் மலையேற்றிகளுக்கு வழிகாட்டி தலைவராக கெட்டுவா மாலிம் குணம் என பொறுப்பு வகித்தார். கினாபாலு மலையேற்றிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதும் கினாபாலு தேசிய பூங்காவின் சுற்றுச்சூழலை பேணுவதும் இவரது பணிகளாகும். மலையேறி வழிகாட்டிகளுக்கு பணி விளக்கம் அளிப்பதும் இயற்கைசார் சுற்றுலா தலங்களை விளம்பரப்படுத்தி துணை புரிவதும் இவரது பொறுப்புகளாகும். முகமது அனால்டி பல்கி அப்துல்லா 1 ஆகஸ்ட் 1964இல் பிறந்தார். இவர் ஜகதார் பாகு நூரந்தாரா தேசிய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். முன்னாள் போதைப்பித்தர்களுக்கு உதவும் நோக்கில் சமுதாயத்திற்கான போதைப்பொருள் தடுப்பு பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். போதைப்பித்தர்கள் மீண்டும் சமுதாயத்தில் இணைவதற்கு போதைப்பொருள் தடுப்பு சொற்பொழிவாளராகவும் சமூக ஆர்வலராகவும் பங்காற்றினார். உள்ளூர் தலைவர் சித்தி ஹுமைரா பின்தி மாத்தான்சான் 1951இல் மார்ச் 16இல் பிறந்தார். இவர் மிடில் அடுக்கு கேக் தயாரிக்கும் தொழில் முனைவர். தொடக்கத்தில் சிறிய அளவில் கிராமங்களில் விற்பனை செய்தார். பின்னர் இவரது வாணிபம் வெளிநாடு வரை விரிவடைந்தது. சமையல் வகுப்பு நடத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், உள்நாட்டுப் பொருள்களை வெளிநாடுகளில் விளம்பரப்படுத்துதல் ஆகியவை இவரது சேவைகளாகும். பயிற்சி மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.